இவங்க தான் கண்ணம்மா. பலரோட வீட்டுல பாத்திரம் தேய்த்தோம் துணி துவைத்தோம் வேலை செய்துட்டு இருக்காங்க. இது இவங்களோட சிறிய ஓலை வீடு. நம்ம கையில 5 விரல்கள் இருப்பது போல கண்ணம்மாவுக்கு 5 பெண் குழந்தைகள். முதலாவது பொண்ணோட பேரு ஜெயா. அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வீட்டு வேலைகளை பார்த்துடுவா. படிப்பு சுத்தமா வராது. இரண்டாவது பொண்ணோட பேரு மலர். தன்னோட தங்கச்சிகள் 3 பேரையும் பார்த்துடுவா. படிக்கணும்னு ஆசை அவளுக்கு. ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிக்கு போகல. அடுத்ததா வாணி 5வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கா. நீலா 4வது வகுப்பு படிக்கிறா. சுமதி 3வது வகுப்பு படிக்கிறா. கோழியை சுற்றி குஞ்சுகள் இருப்பது போல இவங்க 5 பேரும் எப்பவுமே கண்ணம்மாவை சுற்றி இருப்பாங்க. கண்ணம்மா மேல அவ்வளவு பாசம் உங்களுக்கு. ஆனா அவங்க அப்பாவை பார்த்தா இந்த 5 பேருக்கும் பயமும் வெறுப்பந்தான் வரும். கண்ணம்மா கண்ணம்மா. ஐயோ அம்மா, அப்பா வந்துட்டாங்க. எங்களுக்கு பயமா இருக்குதும்மா. நீங்க எங்கேயும் போகாதீங்க அம்மா. என்னோட செல்ல நிலா குட்டி, அம்மா எங்கேயும் போகல. அம்மா அம்மா போகாதீங்கம்மா, அப்பா திட்டுவாங்க. ஆமாம்மா போகாதீங்க, அப்பா திட்டுவாங்க. அடி விழுந்தாலும் விழும்மா, வேண்டாம்மா. எதுக்கு 5 பேரை இப்படி பயப்படுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அப்பா கூப்பிடுறாங்கல்ல, நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா தன்னோட கணவரை பார்க்க போனாங்க. கண்ணம்மா, இப்ப வெளியே வர போறியா இல்லையா? கண்ணம்மா, இப்ப எனக்கு காசு வேணும். உங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாம் கொடு. வீட்டுல ஒரு மளிகை சாமானம் கூட இல்லைங்க. நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு பிடி அரிசி கூட இல்லை. வேலை செய்த இடத்துல வாங்கின முன்பணம் தான் இருக்குது. இந்த காசு இருந்தாதான் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா பட்னி தான். தயவு செய்து இதை மட்டும் கேட்காதீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்போ காசு வேணும். மரியாதையா உங்ககிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் கொடுத்துரு. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. நானே தேடி எடுத்துடுறேன் காசை. எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. இதுல காசு இருக்கா? இல்ல, இங்கேயும் இல்ல. எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அந்த பானைக்குள்ள இருக்குமோ ஒருவேளை? இல்ல. ஆஹா, 50 ரூபா. 50 ரூபா வச்சு என்னெல்லாம் செய்யலாம். இது போதண்டி கண்ணம்மா எனக்கு. ஐயோ, காசை எடுக்காதீங்க, காசை எடுக்காதீங்க. தயவு செய்து எடுத்த காசை கொடுத்துருங்க. இந்த காசு இருந்தால் தான் நாளைக்கு அரை வயிற்று கஞ்சியாவது நாங்கள் 6 பேரும் குடிப்போம். இல்லாட்டி நாங்கள் 6 பேரும் நாளைக்கு பட்னி தான். தயவு செய்து கொடுத்துருங்க, காசை கொடுத்துருங்க. போடி கண்ணம்மா. இறைவா. முத்தையாவோட இந்த செயலை பார்த்து கண்ணம்மா அப்படியே உறைஞ்சிட்டாங்க. ஒரு காலத்துல முத்தையா நல்ல உழைப்பாளியா தான் இருந்தாரு. சில நண்பர்களோட சேர்ந்து கெட்டவரா மாறிட்டாரு. அம்மா அம்மா, எனக்கு வயிறு பசிக்குதும்மா. அம்மா, எனக்கும் தான் வயிறு பசிக்குதும்மா. வயிறு பசிக்குதாம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்கம்மா, ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணி தரேன். இறைவா, இந்த 5 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. எனக்கு ஏதாவது வழிகாட்டு இறைவா. என்ன செய்வதுன்னு தெரியாம அழுதவாறு யோசிக்க ஆரம்பிச்சா கண்ணம்மா. மறுநாள் பொழுது விடிந்தது. தன்னோட மூத்த மகள் ஜெயாவை அழைத்து கொண்டு ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்த்தாங்க கண்ணம்மா. அடுத்தவளான மலரையும் அழைத்து கொண்டு இன்னொரு வீட்டுல வேலைக்கு சேர்த்தாங்க. என்ன கண்ணம்மா, பயங்கர யோசனையா இருக்கிற போல. ஒன்றும் இல்லைக்கா, ஜெயாவையும் மலரையும் தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கி வேலை பார்க்குறதுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். பிள்ளைங்களோட படிப்பு என்ன ஆகுறது கண்ணம்மா? நான் என்ன செய்வேங்க்கா, ஒருவேளை சாப்பாடு கூட என்னால் சரியாக கொடுக்க முடியலை பிள்ளைங்களுக்கு. அதான் வேலைக்கு விட்டுட்டு வந்துட்டேன் 2 பேரையும். விதியை யாரால வெல்ல முடியும் கண்ணம்மா? உன்னோட தலையெழுத்து இப்படிதான் இருக்குது போல. நாட்கள் நகர்ந்தது. மூத்த பொண்ணு ஜெயா வேலை செய்யும் வீடு ஒரு பணக்கார வீடு. வீட்டை பெருக்குவது, துணி துவைப்பது, இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்தா ஜெயா. மலர் ஒரு சாதாரண வீட்டில் வேலைக்கு சென்றா. வீட்டு முதலாளி ஆபீஸ் வேலை செய்பவர். அவரோட மனைவி கோமதி பள்ளிக்கூட ஆசிரியர். அவர்களுக்கு கண்மணி என்ற மகளும் சுபன் என்ற மகனும் உண்டு. மலர், வீட்டுக்கு வெளியில குடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குதுமா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. கோமதிக்கு கூடமாட உதவி செய்வதுடன் எல்லோரும் வீட்டை விட்டு போன பிறகு வீட்டை பார்த்து கொள்ள வேண்டியது மலரின் பணியாக இருந்தது.
படிக்க வேண்டும் என்ற ஆசை மலருக்கு உண்டு. ஆனா தன்னோட தலைவிதியை எண்ணி மனம் வருந்தினாள் மலர். மலர் தன்னோட வேலைகளை சிறப்பா செய்வா. சோம்பல்தனம் இல்லாம சுறுசுறுப்பா வேலைகளை செய்வா. ஒரு நாள் காலையில மலர் சமையலறையில கோமதிக்கு உதவி செய்துட்டு இருந்தா. மலர், இந்த அரிசியை நல்லா கழுவி கொடுமா. ஒரு முறை இல்ல 3 முறை கழுவணும். சரிங்கம்மா. கண்மணி, கண்மணி, என்ன பண்ணிட்டு இருக்க? மணி 7 ஆகுது. ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. அந்த புக்கெல்லாம் எடுத்து ஒழுங்கா அடுக்கி வச்சுட்டு போ. சரிம்மா. லஞ்ச் பேக் எங்க? லஞ்ச் பேக் எங்க? எங்கே வச்சாலோ தெரியல. வச்ச பொருள் வச்ச இடத்துல வைக்கவே மாட்டா. மலர், கண்மணியோட லஞ்ச் பேக்கை கொஞ்சம் எடுத்துட்டு வாம்மா. சரிங்கம்மா. கண்மணியோட லஞ்ச் பேக்கை எடுக்க வந்த மலருக்கு கண்மணி அடுக்கி வச்சிருந்த புக் மேலேயே கண்ணா இருந்தது. அதையே கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்த்துட்டே இருந்தா. புக்கை எடுத்து வாசிக்கிறதுக்கு ஆசையா தான் இருந்துச்சு. ஆனா ஏதோ நினைப்பாங்களோன்னு நினைச்சு புக்கையே பார்த்துட்டு இருந்தா. இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு புக்கை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா. மலர், லஞ்ச் பேக் எடுக்க இவ்வளவு நேரமா? சீக்கிரம் எடுத்துட்டு வாம்மா. இதோ வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து புக் அப்படியே வச்சுட்டு ஓடிட்டா. நாட்கள் இப்படியே நகர்ந்தது. அன்னைக்கு ஒரு விடுமுறை நாள். மலர், நாங்க 3 பேரும் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரோம். வீட்டை பத்திரமா பாத்துக்க, சரியாம்மா? அக்காவை தொந்தரவு பண்ணாத. பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்காங்க, சரியா? சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்தாங்க. அக்கா, அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களாக்கா? என்ன மலர், என்ன வேணும் உனக்கு? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன வேணும் மலர், சொல்லு. அக்கா, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் படிக்க முடியல. எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கல. ஆனாலும் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது மலர்? நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுப்பியா? நான் படிச்சுக்கிட்டு வர்றேன். எனக்கே நேரம் இல்லை மலர். நானே பரீட்சைக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. நான் எப்படி உனக்கு கற்றுக் கொடுப்பேன்? அப்படி சொல்லாதக்கா. நீ மனசு வச்சா எனக்கு கட்டாயம் கற்றுக் கொடுக்கலாம். நான் உன்னை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ண மாட்டேன்க்கா. உனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எனக்கு சொல்லி கொடு. சரின்னு சொல்லுக்கா. ப்ளீஸ்க்கா, சரின்னு சொல்லுக்கா. அப்போ என்னை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? சரிக்கா, தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி சரி, எனக்கு நேரம் கிடைக்கும் போது உனக்கு சொல்லித்தரேன், ஓகே? சரிக்கா. கல்யாணியும் மலருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சா. மலரும் ரொம்ப சந்தோஷமா கற்றுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் கல்யாணியோட அம்மா கோமதி மலர் பாடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கு வந்தாங்க. ரொம்ப பிடிக்குமா? ஆமாம்மா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சிட்டியா மலர்? ஆமாம்மா, எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டேன். சரி, கல்யாணி அக்காவை எப்பவும் தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? கல்யாணி அக்கா ஃப்ரீயா இருக்கும்போது உனக்கு தேவையானதை கத்துக்கோ, சரியா? சரிங்கம்மா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மலர் ஊருக்கு போயிருந்தா. அப்போது அவளோட மாமா கடிதம் போட்டிருந்தாங்க. கடிதத்தை படிக்க சொல்லி கேட்பதற்கு கண்ணம்மா ஊர் பெரியவரை பார்க்க கிளம்புனாங்க. அம்மா அம்மா, எங்க கிளம்புறீங்க? கடிதத்தை வாசிக்கிறதுக்காண்டி ஊர்ல உள்ள பெரியவரை பார்க்க போறம்மா. ஒன்றும் வேண்டாம்மா, ஏன்ட்ட தாங்க, நான் படிச்சு காமிக்கிறேன். உனக்கு எப்படி படிக்க தெரியும்? எனக்கு படிக்க தெரியும்மா. கல்யாணி அக்கா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கொடுங்க, நான் படிச்சு காமிக்கிறேன். மலர் வாசிக்கிறத பார்க்க பார்க்க கண்ணம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மகிழ்ச்சியில் பூரித்தே போயிட்டாங்க. ஆனா நம்ம ஜெயாவுக்கு பொறாமையா இருந்தது. நீ அதிகமா படிக்காத, உன்னோட கண்ணு ரெண்டும் குருடாகிவிடும். அப்புறம் உனக்கு பைத்தியமும் பிடித்து விடும். உன்னால வேலை பார்க்க வர முடியாது. அப்புறம் எப்படி காசு கிடைக்கும்? அப்படி ஒன்றும் ஆகாதுக்கா. எதுக்கு நம்ம எதிர்மறையாகவே நினைக்கணும்? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்னமோ தெரியாது, நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. நிறைய படிச்சோன்னு வச்சுக்கோ, உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். மூளையெல்லாம் கலண்டே விழுந்துரும், பார்த்துக்கோ. ஜெயா சொல்ல சொல்ல மலர் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருந்தா. லீவ் முடிஞ்சதும் மலர் வேலை செய்ய இடத்துக்கு கிளம்பிட்டா. வாமா மலர், உன்னை தான் தேடிட்டே இருக்கேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். தனிப்பட்ட முறையில் தேர்வு எழுதுறியா மலர்? கண்டிப்பா எழுதுறேம்மா. சரி மலர், நான் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன், சரியா? நீ கண்மணி அக்கா ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கேட்டு படிச்சுக்கோ, சரியா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. மலர் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் படிக்க ஆரம்பிச்சா. இரவு பகல் பாராம படிக்க ஆரம்பிச்சா. அவளுக்கான தேர்வு தேதியும் வர ஆரம்பிச்சது. கிடைக்கக்கூடிய நேரத்தெல்லாம் சிறப்பா பயன்படுத்தியதால மலர் நல்ல முறையா பரீட்சை எழுதினா.
மலர், நல்லபடியா பரீட்சை எழுதிருக்கியாம்மா? ஆமாம்மா, நல்லபடியா பரீட்சை எழுதியிருக்கேன். மலர், உனக்கு ரிசல்ட் வந்துட்டு நீ 90% பாஸ் பண்ணிட்ட. நிஜமாவாக்கா சொல்றீங்க? நான் 90% பாஸ் பண்ணிட்டேனா? ஆமாம் மலர், 90% பாஸ் பண்ணிட்டேன். கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப சந்தோஷம் மலர், 90% பாஸ் பண்ணிட்டா. நீ இதோட நிப்பாட்டிடக்கூடாது. நீ இன்னும் நிறைய படிக்கணும். எனக்கு படிச்சு உங்களை மாதிரி பெரிய டீச்சர் ஆகணும்னு ஆசை. கவலைப்படாத மலர், உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும். எனக்கு தெரிஞ்ச காலேஜில் உன்னை டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விடுறேன். நீ அங்க சந்தோஷமா படிக்கலாம். தன்னோட வீட்டு வேலையில இருந்து ஓய்வு கொடுத்துட்டு மலரை ஆசிரியர் பயிற்சி பள்ளியில சேர்த்தாங்க கோமதி. ஆசிரியர் பயிற்சி முடிந்ததும் மலர் ஒரு பள்ளியில வேலைக்கு சேர்ந்தாங்க. அங்க வேலை பார்த்து கொண்டே தனியாக படித்து BA பட்டம் பெற்றாங்க மலர். பிறகு அஞ்சல் வழி கல்வியிலும் MEd பட்டம் பெற்றாங்க. தன்னோட முயற்சியால முன்னேறிய அவள் தன்னோட அம்மாவையும் தங்கைகளையும் தன்னுடைய அழைத்து வந்து அவர்களையும் காப்பாற்றினா. தன்னை படிக்க வேண்டான்னு சொல்லிய அக்கா ஜெயா கல்யாணம் ஆன பிறகும் கூட வேலைக்காரியாகவே இருந்தா. சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க, முயற்சி திருவினையாக்கும்னு. முயற்சி செய்தா எதையும் அடையலாங்கிறது நம்ம மலரோட வாழ்க்கையில நடந்துடுச்சு.